அறிவார்ந்த அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு 3 வகையான மூச்சு பயிற்சி தான் இப்ப நாம இந்த பதிவுல பாக்குறோம். பொதுவா மனிதனுடைய நுரையீரல்ல 6000 சுவாச அறைகள் இருக்கு. அந்த 6000 சுவாச அறைகளுமே உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுதும் யோகாசனம் மற்றும் மூச்சு பயிற்சிகளை செய்யும் பொழுதும் முழுமையா அது திறக்கப்படுது. மற்றபடி உடற்பயிற்சி செய்யாதவர்களுக்கும் யோகாசனங்கள் செய்யாதவர்களுக்கும் அந்த நுரையீரல்ல 6000 சுவாச அறைகளுமே சில அறைகள் மட்டுமே திறந்து மற்றபடி மற்ற அறைகளுக்கு அந்த காற்றோட்டங்கள் போறது வர்றதுங்கிறது இல்லாம தான் இருக்குங்க. இதனால நாம உடம்பு ஒரு நாள் முழுவதும் சக்தியோட்டத்தோட நம்ம இருக்கிறது குறையுதுங்க. உடம்பு சீக்கிரமா சோர்வடையும், மூளையும் நமக்கு சீக்கிரமா சோர்வடைஞ்சிருங்க. அப்போ இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள் முழுவதும் நீங்க சக்தியோட இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி செய்யும் போது நமக்கு பெரிய அளவுல அது உதவியா இருக்குது. மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் போய் வருது. அதனால உங்களுக்கு மூளையும் சோர்வு இல்லாம புத்துணர்ச்சியோட இருக்கிறதையும் நீங்க நல்லா உணர முடியும். பாருங்க, இந்த மூச்சு பயிற்சியை நாம முத்திரைகளோட பயன்படுத்தி செய்யணும். பாருங்க, முதல் மூச்சு பயிற்சிக்கு சின் முத்திரையை பயன்படுத்துங்க. ஆள்காட்டி விரல், பெருவிரல் முனைப்பகுதியை லேசா முற்ற மாதிரி வச்சுங்க. மற்ற 3 விரல்களை இப்படி சேர்த்து நீட்டிக்கணும். இது சின் முத்திரை. கால் மேல இப்படி வச்சுக்கணும். இரண்டாவது மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது இந்த சின் முத்திரையில நம்ம 3 விரல சேர்த்து நீட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதையே நல்லா டைட்டா அப்படி மடிச்சு மற்றபடி ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் அப்படியே இருக்கணுங்க. சின் முத்திரையில எப்படி வச்சிருந்தீங்க அதே மாதிரி இப்படி கால் மேல வச்சுட்டு நாம இரண்டாவது மூச்சு பயிற்சிக்கு இந்த சின்மயா முத்திரையை பயன்படுத்துறோம். அடுத்தது மூன்றாவது மூச்சு பயிற்சிக்கு ஆதி முத்திரை, அதாவது பெருவிரலை இப்படி நாம மடிச்சு 4 விரல்களை அதுக்கு மேல மடிச்சு பயிற்சிக்கு இந்த முத்திரையை பயன்படுத்தி செய்யுங்க. ஆமாங்க, சின் முத்திரையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கீழ்மார்பு சுவாசத்தை தூண்டும். சின்மயா முத்திரையை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா நடுமார்பு சுவாசத்தை தூண்டும். ஆதி முத்திரையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா மேல்மார்பு சுவாசத்தை தூண்டும். ஆமாங்க, இந்த 3 முத்திரைகளும் ஒரு நுரையீரலுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் தூண்டுவதற்கான ஒரு சிறந்த முத்திரைங்க. இந்த மூச்சு பயிற்சியை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்துறதுக்கு பிறகு நாம முதல் மூச்சு பயிற்சி ஆங்கிற சவுண்டை எப்படி உச்சரிக்கணும், நல்லா மூச்சு இழுக்கணும். மூக்கு வழியா எவ்வளவு முடியுதோ நீளமா ஆ அப்படி நீளமா சொல்லணுங்க, சின்ன முத்திரையை பயன்படுத்தி. இது 7 முறை பண்ணுங்க. அதன் பிறகு முத்திரைகளை நாம மாத்தி மூச்சை நல்லா மூக்கு வழியா இழுக்கிறோம். எவ்வளவு முடியுதோ நீளமா நம்மளுடைய கவனத்தை மார்புல வச்சுட்டு அப்படிங்கிற இடத்த நம்ம உச்சரிக்கணும். அதன் பிறகு நம்ம ஆதி முத்திரையை நம்ம மாத்தி வச்சுட்டு கண்கள் மூடிய நிலையிலேயே நம்ம மூச்சை நல்லா ஆழமா எடுக்கிறோம். எவ்வளவு முடியுதோ நீளமா அப்படிங்கிற இந்த இம்கார ஒளிய எடுக்கிறோம். பாருங்க, ஆ சொல்லும் போது நுரையீரலுடைய கீழ்ப்பகுதியும், ஊ சொல்லும் போது நுரையீரலுடைய நடுப்பகுதியும், சொல்லும்போது நுரையீரலுடைய மேல் பகுதியும், இன்னும் குறிப்பா தலைபாகத்துக்கெல்லாம் ஒரு வகையான அதிர்வுகள் ஏற்பட்டு மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் முழுமையா தூண்டுங்க. இந்த சவுண்டு, இந்த சவுண்டுக்கு பேரு பிரணவ ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரபஞ்சத்தினுடைய சவுண்டு. இந்த சவுண்டை நாம அனுதினமும் உச்சரிச்சு நாம பயிற்சி செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலுக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்குது, உடல் புத்துணர்ச்சியோட இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சியை நீங்க அனுதினமும் பயிற்சி செஞ்சு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய மூச்சுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குங்க. பாருங்க, நிமிடத்திற்கு 70 இருந்து 72 மூச்சு இழுத்து விடக்கூடிய ஒரு நாய் எடுத்துட்டீங்கன்னா அதோட ஆயுள் காலம் வெறும் 15 வயது தாங்க. அதே மாதிரி நிமிடத்திற்கு 3 இருந்து 5 மூச்சு இழுத்து விடக்கூடிய ஒரு ஆமை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஆயுள் காலம் 300 இருந்து 500 வருடங்க. அதே போல நிமிடத்திற்கு 1 மூச்சு இழுத்து விடக்கூடிய ராஜநாகம் அதனுடைய ஆயுள் காலம் 700 இருந்து 900 வருடங்க. பாருங்க, ஒவ்வொரு உயிரினமும் அதனுடைய ஆயுள் காலம் எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய மூச்சினுடைய எண்ணிக்கையை வச்சுட்டாங்க. அப்போ மனிதனான இந்த உயிரினம் மூச்சினுடைய எண்ணிக்கையை நம்ம குறைக்க, அதாவது நிமிடத்திற்கு நம்ம சராசரியா உடற்பயிற்சிகள் செய்யாம மூச்சு பயிற்சிகள் செய்யாம சில இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சராசரியான அவருடைய மூச்சினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 16 தாண்டிடுச்சுங்க.
ஆமாங்க, சில பேருக்கு 18, 20 இருக்குங்க ஒரு நிமிடத்திற்கு. அவங்களுடைய ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஆனா இதே பயிற்சியை நீங்க ஒரு 21 நாள் நீங்க செஞ்சு வாங்க. அதன் பிறகு உங்களுடைய மூச்சினுடைய அளவு குறையுதா என்னங்கிறத நீங்களே உணர்ந்து பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான பயிற்சி. மூச்சினுடைய எண்ணிக்கை நிமிடத்திற்கு குறைய குறைய உங்களுடைய கோபம் குறையும். இரண்டாவது, உங்களுக்கு எப்பயுமே அந்த புத்தி கூர்மை அதிகமாகும். எந்த ஒரு செயலையுமே நிதானம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். எதையுமே நீங்க சுமூகமா ஒரு அமைதியான மனநிலையோட புத்தி கூர்மையோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களுடைய அனுபவத்திலே நீங்க உணர ஆரம்பிக்கலாம். ஒரு 21 நாள் செஞ்சு பாருங்க. அதன் பிறகு நீங்க இதனுடைய அனுபவங்களை நீங்க நல்லா உணர ஆரம்பிப்பீங்க. இப்ப இந்த பயிற்சியை நான் ஒரு முறை செஞ்சு காட்டுறேங்க. நீங்க அனுதினமும் ஒரு பயிற்சியை 7 முறை அப்படிங்கிற விதத்துல 3 பயிற்சியை 21 முறை நீங்க பயிற்சி செய்யுங்க. பாருங்க, இப்படி கை பிடிச்சின் முத்திரை. முதல் மூச்சு பயிற்சிக்கு நம்ம பிடிச்சின் முத்திரை பயன்படுத்தி நல்ல நேரம் வந்து கண்கள் மூடிய நிலையில ஆழ்ந்த சுவாசம். இப்படி தொடர்ச்சியா 7 முறை இந்த பயிற்சியை செய்யுங்க. அதன் பிறகு இரண்டாவது மூச்சு பயிற்சிக்கு சின்மயா முத்திரையை இப்படி மாத்தி வச்சுக்கிறோம். கண்கள் மூடிய நிலையில நல்லா மூச்சை எடுக்கிறோம். இந்த பயிற்சியும் அதே போல 7 முறை நம்ம பண்ணிக்கணும். அதை தொடர்ச்சியா கைகளை ஆதி முத்திரை மாத்தி அப்படி வச்சுக்கிறோம். அதே போல நல்ல நேரம் வந்து உட்கார்ந்து உதடு சேர்த்தி வச்ச நிலையில மூச்சை நம்ம மூக்கு வழியா ஆழமா எடுக்கிறோம். இப்படி இந்த பயிற்சியும் நாம 7 முறை செய்யுங்க. வரிசையா ஆங்கிற சவுண்டு சின்முத்திரையை பயன்படுத்தி 7 முறை முடிச்சிருங்க. கண்கள் மூடிய நிலையில அடுத்து நாம சின்மயா முத்திரையை பயன்படுத்தி ஊங்கிற சவுண்ட 7 முறை தொடர்ச்சியா முடிச்சிருங்க. அதன் தொடர்ச்சியாவே ஆதி முத்திரைகளை மாத்தி கண்கள் மூடிய நிலையில உதர சேர்த்து வச்சு 7 முறை இங்கார ஒளிய எழுப்புறோம். இப்படி இந்த 3 மூச்சு பயிற்சியும் தொடர்ச்சியா செஞ்சதற்கு பிறகு நாம கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வரலாம். இப்படி இந்த பயிற்சியை நீங்க அனுதினமும் தொடர்ச்சியா செஞ்சு வந்தீங்கன்னா இந்த பயிற்சியுடைய பலன்களை நீங்க முழுமையா உணர முடியும். நன்றி, வணக்கம்.